வணக்கம் நேர்களே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற மூலிகை கடற்பாலை. அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதனுடைய தாவரவியல் பெயர் அர்கைரியா நெர்வோசா. இது கன்வோலேசிய தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது. இது கடற்பாலை, கடற்பச்சை, சமுத்திரப்பாலை, சமுத்திரப்பச்சை, எலிஃபண்ட் க்ரீப்பர், மார்னிங் க்ளோரி, ஹவாயன் பேபி வுட் ரோஸ் அப்படின்னு பல பெயர்களால் அழைக்கப்படுகின்ற இந்த மூலிகை 900 மீட்டர் உயரமுள்ள மலைப்பகுதிகளில் வளர்ந்து காணப்படுகின்ற ஒரு கொடி வகை. இது நம் நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் பரவலாக வளர்ந்து காணப்படுகின்ற ஒரு கொடி வகை. இந்த கொடி 10 முதல் 12 மீட்டர் நீளம் வரை வளரக்கூடியது. இதனுடைய இலைகள் இருதய வடிவில் அகலமாகவும் பச்சையாகவும் இருக்கும். இதனுடைய மலர்கள் பெல் ஷேப்பில் பிங்கிஷ் பர்பிள் கலரில் இருக்கும். இந்த மூலிகையில் நிறைய நோய் நீக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் இருக்குது. குறிப்பாக டேனின், பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ் போன்றவை நிறைஞ்சிருக்கு. இதுக்கு ஆன்டி அல்சர், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி டயபெட்டிக், ஹைப்போடென்சிவ், நியூரோ ப்ரொடெக்டிவ் போன்ற பல பண்புகளை இது கொண்டது. இம்மூலிகை புண்களை குணமாக்கவும், ஜீரணமண்டல கோளாறுகளை நீக்கவும், தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யவும், அனீமியா, பிராங்கைட்டிஸ், டியூபர்குலோசிஸ், ஆண்களின் விந்து அணுக்களின் குறைபாடு, நரம்பு தளர்ச்சி, அல்சீமர், பார்க்கின்சன், பெண்களின் கருப்பை வீக்கம், வெள்ளைப்படுதல் நோய், ஆர்த்ரைட்டிஸ், உடல் பருமன், டயபெட்டிஸ், சிறுநீரக நோய்கள், கொனேரியா, சிறுநீர் சம்பந்தப்பட்ட நோய்கள், தோல் நோய்கள் போன்ற பல நோய்கள் நீக்க சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் இந்த மூலிகை பயன்படுத்தப்படுகிறது. பல நோய்களை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த கடற்பாலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு மருத்துவ மூலிகையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ரேவதி பெருமாள் சாமி. வாழ்க வளமுடன்.